அது 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 ஓடிக்கிட்டே இருக்குது. யாராவது கொடுக்க மாட்டாங்க, கொடுவாங்க, இது 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 எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு தேடத்தான் செய்யும். அப்போது எனக்கு இப்படிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் என்னை வச்சு இயக்குநர்கள் தான் சொல்லணும். எல்லாமே டக்குன்னு பண்ணிடுவோமா, எனக்கு டக்குன்னு பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு எது வரலைங்கிறாங்களோ அதை செய்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. மக்களுக்கு இது கருத்து சொல்லல. ஆக்சுவலி என்ன நிலைமையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான். கதை சொல்றப்ப நான் கதை சொல்லிட்டப்ப அழுகிறவங்களை பார்த்து சிரிச்சிருவேன் நான். என்னடா இது, நீங்க ஏதோ பெரிய இது மாதிரி கதை சொல்றப்ப அழுகுறாங்க அப்படின்ட்டு. ஆனா ஆக்சுவலி அது எனக்கு நடந்தது. ஆஃப்டர் அ சீன் எனக்கு வேனிட்டிக்குள்ள போயிட்டு நான் வெளியே வர முடியல. ஸ்டார்ட் கிரைங். ஓகே சொல்லி இந்த திஷ்டியெல்லாம் சுற்றி போட்டாங்க நைட் 12 மணிக்கு எனக்கு வேனிட்டிலேருந்து இறங்குங்கன்னு சொல்லி. பிகாஸ் they all got scared. அது செகண்ட் ஹாஃபில் ஒரு ஒவ்வொரு சீன்ஸும் ஒவ்வொரு நிகழ்வும் வந்து உங்களை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். Hi, hello and welcome to Cinema Express. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது the cast of அஞ்சாமை, விதார்த், வாணி போஜன் and director சுப்ரமணியன் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரமோஷன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. சூப்பராக போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வாணி, உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எப்படின்னா வந்து நீங்க செங்கனம்க்கு அப்புறம் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் தீம்ட் ஒரு மூவி எடுத்துட்டு இருக்கீங்க. அண்ட் நீங்க இதுக்கு முன்னாடியும் சோஷியல் பேஸ் தீம்ஸ் ராமே ஆண்டாலும் அப்புறம் தமிழ் ராக்கர்ஸ் இந்த மாதிரி சோஷியல் பேஸ் தீம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படின்றப்போ இந்த மாதிரி சோஷியலி ரெலவென்ட் தீம்ஸ் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு கான்சியஸா பிக் பண்ணி எடுக்கிறீங்களா, இல்லை எனக்கு இது ரொம்ப இன்க்ளைண்டா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இது கொஞ்சம் கான்சியஸா எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்றீங்களா? கான்சியஸா இல்ல, பட் இது மாதிரியான ஸ்கிரிப்ட் எனக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இயற்கையா கொடுக்குது. ஆமா வருது. ஐயோ சார் வருது. அண்ட் ஆல்சோ நான் நிறைய படங்கள் டிஃப்ரெண்டான படங்கள் பார்க்குறேன். பட் ஐ மீன் ஸ்கிரிப்டா எனக்கு வேற படங்கள் வேற மாதிரி நடிக்கணும்னு ஆசை. பட் எனக்கு தெரியலங்க, நீங்க சொன்ன மாதிரி இப்பதான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கிறேன் எல்லாமே எனக்கு இது மாதிரி வருதுன்னு. And I love doing that also. Okay, it sort of gives you a purpose or something. Yeah, it just makes me very happy. Something ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருந்து நம்ம ஒரு விஷயம், அதுதான் சார் நிறைய வாட்டி சொல்லியிருக்காருல்ல, சில விஷயத்த நம்ம ஆர்ட் மூலியமா சொல்றது இட்ஸ் வெரி யூனோ. ஸோ எனக்கு அது பெருமை. ஓகே சார், நீங்களும் இதே மாதிரி இப்போ நிறைய சோஷியல் ரெலவென்ட் தீம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. குரங்கு பொம்மையிலேருந்து கிடாயின் கருணை மனு, இப்போ ரீசெண்ட் குயிக்கோ படம் வரைக்கும் சோஷியல் ரெலவென்ட் தீம்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அதே கொஸ்டின் உங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்ன? நடிகருக்கான வேலையை அதுதாங்க. நான் எப்போ சொல்றது என்னன்னா, அன்னைக்கு வந்து மன்னர்கிட்ட மக்களோட குறையை வந்து நடனத்து மூலம் நாட்டிய நாடகத்து மூலமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தெருக்கூத்து நாடகங்களில் போட்டு விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தாங்க. மக்களோட பிரச்சனையில் மன்னருக்கு காதுக்கு சொல்கிறது. இப்போ எனக்கு ஒரு சினிமாங்கிற பெரிய ஊடகம் கிடச்சிருக்கு. இப்போ இந்த வடிவத்தின் மூலமாக நம்ம நிகழ்த்தி காட்டுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்போ சோசியல் விஷயங்களை சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி தீம்ஸ் எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்றது. ஓகே, இப்போ நீங்கள் தெருக்கூத்து இந்த மாதிரி சொல்லும் போது ஞாபகம் வருது, நீங்களும் இந்த படமும் கிட்டத்தட்ட உங்களோட லைஃப் கிட்டத்தட்ட சார்ந்தது மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீங்க கூத்துப்பட்டறையிலேருந்து ஆரம்பிச்சு அதுலயும் டிராமாஸ் எல்லாம் பண்ணிட்டு இதுலயும் டிராமா பண்ற மாதிரி டிராமா ஆர்டிஸ்டா தான் இருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அந்த டிராமா வேடங்கள் எல்லாம் போடும் போது எப்படி இருந்தது? அந்த மறுபடியும் பழைய நினைவுகள் என்னன்னா, ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவு நான் எப்படி கூத்துப்பட்டறையில் ஒரு ப்ராஜெக்டை நிகழ்த்துவோமோ அப்படிதான் இது நிகழ்ந்ததுன்னு நான் சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரீடிங்கில் ஆரம்பிச்சு, அப்புறம் அந்த கதாபாத்திரத்தை வந்து இவங்க வடிவமைச்சு இப்படி தான் இருக்குன்னு காட்டி, அப்புறம் இது ஒரு கூத்து நடிகரை பற்றினது அப்படின்னோன்னா உடனே அந்த தியேட்டருக்குள்ளே ஆக்டர்ஸை வந்து சந்தித்து அங்கேருந்து அவங்க விருத்தம்லாம் பாட அவங்கள்ட்டேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சு, அப்புறம் அது பயணிச்சது. நான் அந்த இடத்துக்கு போனது இதில் வந்து ஒரு பார்ட்டு தான் வருது, நீலங்குருதி அது வந்து எடுக்கப்பட்டுருச்சு. ஆனால் அது ஒரு பார்ட்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இதுக்கு ப்ராசஸ் இருக்குல்ல, எனக்கு ஒரு நாடகத்தை நிகழ்த்தும் போது என்னெல்லாம் ப்ராசஸ் இருந்துச்சோ அதெல்லாமே இதில் இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. எப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பொலிட்டிக்கலி இன்டென்ஸ் படங்கள் எடுக்கும்போது ஒரு ஹிட் ஆகலாம், இல்லை மக்களிடையே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தாமலையும் போகலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அப்படின்றப்போ இந்த மாதிரி தீம் எடுக்கிறப்போ இந்த கருத்து மக்கள் இந்த படத்துலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்றது தான் என்ன கருத்தா இருக்கு? போகுமா போகாதாங்கிறது நம்ம கையில் இல்லை. பட் என்னன்னா, போகக்கூடாதுன்னு தான் நினச்சி அதுக்கு மெனக்கிட்டு தான் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எழுதியிருக்கோம், ஒர்க்கும் பண்ணியிருக்கோம்.
ஸோ அந்த அளவுக்கு அந்த டாபிக் பக்கமே போக வேணாங்கிறது என்னோட தன்னம்பிக்கையா இருக்கலாம். அது நாளைக்கு உண்மையா கூட இருக்கலாம். மக்களுக்கு இது கருத்து சொல்லல. ஆக்சுவலி என்ன நிலைமையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே ஓகே வாணி, இப்போ உங்களோட இப்போ ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தோம்னா ஐ திங்க் ஆஃப்டர் like say there's a lot of different kinds of films that you've experimented with. ஆனா வந்து கொஞ்சம் சூஸியா இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஆஃப்டர் 2023 லவ் அந்த படத்துக்கு அப்புறம் நீங்க வந்து வேற படங்கள் எடுக்கல அண்ட் ஓடிடி ஸ்பேஸ்ல மூவ் பண்ணிருக்கீங்க, அப்புறம் ஃபிலிம்ஸ் போய்கிட்டு இருக்கீங்க. அப்படின்றப்போ நீங்க கொஞ்சம் சூஸியா இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இந்த இதை பத்தி உங்களோட ஸ்கிரிப்ட் சாய்ஸஸ் பத்தி நீங்க சொல்லுங்க. ஐ எம் ஆக்சுவலி சூஸி பிகாஸ் எனக்கு கேட்குற கதைகள் எல்லாமே வந்துட்டு ஓகே வாங்க அடுத்து எப்போ ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்றது இல்லை. I have, I think last year, 7 to 8 films I've rejected because it was not great. Great as in script, it was not great, and I was not okay to do the films. So, another conscious ave parvala, it's okay, like fine. Okay. And it's okay to take some time and do some nice film, and then ad release aara por sandosham kedaikudala. So I'm happy with that. See, you're in that space where you can say no to films. Yes. Abdi neenga nenikreenga. Finally, I'm there in that place. Okay. I'm ready to say no. Illa எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் சரியில்லைன்னா I'll tell them எனக்கு செட் ஆகலைங்க வேண்டாம் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஸோ ஐ திங்க் ஐம் ஹாப்பி. அந்த அளவுக்கு வந்ததுக்கு ஐம் கிளாட். என்ன மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கிரிப்ட்ஸ்? உங்களுக்கு என்ன மாதிரி ரோல்ஸ் வரணும்? எனக்கு ஐம் ரெடி டு டூ எனி ரோல். இப்போ நான் இன்னொரு திருவோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணியிருக்கேன். தட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஃபுல் ஆஃப் காமெடி அண்ட் லவ் அண்ட் நிறைய இருக்கு. மலேசியா ஆமா, அதோட டிஃப்ரெண்ட் வெர்ஷனா இருக்கும். என்னை பார்க்காம ஒரு ப்ராபப்லி அந்த கிளாமர் சொல்வீங்களே, மேபி தட்ஸ் ஆல்சோ தேர். எனக்கு வந்து எது சூட் ஆகுதோ எனக்கு அது மாதிரி படங்கள் ஐம் டூயிங் இட். பட் ப்ரிஃபரபிளி இது மாதிரியான படங்கள். ஓகே, சோஷியல் ரெலவென்ட் தீம்ஸ்க்கும் பிகாஸ் ஈர்ப்பு இருக்கு. ஐ ஃபீல் குட் எண்ட் ஆஃப் தி டே when I ஒரு போஸ்டர் வந்தாலோ இல்லை அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ அதோட ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆல் தட் நோ தட்ஸ் சம்திங் இஸ் வெரி நைஸ். ஆமா, அந்த மன திருப்தியும் நமக்கு ரொம்ப முக்கியம். Yeah, that is very very important. ஆமா. உங்க 3 பேருக்கு ஒரு காமனான கேள்வி. இப்போ நிறைய ஆக்டர்ஸ் நிறைய டைரக்டர் சொல்லியிருக்காங்க, ஒரு படம் முடிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு கூட எனக்கு அந்த ஒரு சீன்ஸ் ஒரு இது கதை நம்மளுக்கு மனசுக்குள்ளேயே நிக்குது, ரொம்ப நாள் எனக்கு அதை ஹாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் தே ஆல்சோ ஹேவ் அட்மிட்டட் தட் இந்த படம் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேரக்டர்ல இருந்து வெளில வரதுக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள், இந்த மாதிரி சீன்ஸ் சிச்சுவேஷன்ஸ் நடந்துதான், எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி உங்க மனசுக்குள்ளேயே நின்னுது, இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிறைய இருந்தது. இந்த படத்துலயா? ஆமா, இல்லை இந்த படம் வந்து வெளியில நிக்கல, இப்போ வரையும் இருக்கதான் இருக்குது. இந்த கதையை பொறுத்தளவு பங்கு பெற்றவர்கள் மட்டும் இல்லை, பார்த்தவர்களுக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து வழியா மட்டும் இல்லை, வழியாவோ அனுபவமாவோ என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் அந்த உணர்வுங்கிறது இருக்குல்ல, அது வந்து இது இருக்கும், இந்த எமோஷனல் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இயக்குனருக்கு எவ்வளோ இருந்ததோ இவங்களுக்கு எவ்வளோ இருந்ததோ இதை சதவிகிதம் பிரிக்க முடியாது. எல்லாரும் அவங்க எடுத்துக்கிற விஷயமா இருக்கும். ஆனால் பார்த்தவர்களுக்கும் அப்படியே கடத்தப்படும் நான் நம்புகிறேன். ஓகே, உங்களோட கருத்து? சேம். எனக்கு படம் பண்றப்பவே நாங்க அங்க நடிக்கிறப்பவே we had lot of incident அந்த மாதிரி. நிறைய இன்டர்வியூ சொல்லிட்டேன். ஆஃப்டர் அ சீன் எனக்கு வேனிட்டிக்குள்ள போயிட்டு நான் வெளியே வர முடியல. ஸ்டார்ட் கிரைங். ஓகே, இப்போ நோ ரீசன். எனக்கு வேண்டாம், ஷூட்டிங்கே வேணாம், உனக்கு கெட் பேக் ஹோம் மாதிரி இருந்தது. சொல்லி இந்த திருஷ்டியெல்லாம் சுற்றி போட்டாங்க நைட் 12 மணிக்கு எனக்கு வேனிட்லேருந்து இறங்குங்கன்னு சொல்லி. பிகாஸ் ஆல் காட் ஸ்கேர்ட். ஏன்னா என்னால் முடியல, அந்த சீன்லேருந்து என்னால் வெளில வர முடியல. ஸோ அது மாதிரி இன்னுமே எனக்கு when I see this posters and இந்த படத்தை பற்றி இந்த பேர் கேட்டாலே எனக்கு அந்த தாக்கம் இன்னுமே இருக்கு. ஐ ஹோப் அது ரிலீஸ் அதுக்கு அப்புறமும் இருக்கணும். கண்டிப்பா இருக்கும் நினைக்கிறேன். And it's also special because art is supposed to move you. Yeah, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நினைக்கிறேன். சரி, உங்களோட எல்லா சீன் எல்லாமே பயங்கர பெயினா இருக்கும். கதை சொல்றப்ப நான் கதை சொல்லிட்டப்ப அழுகிறவங்கள பார்த்து சிரிச்சிருக்கேன் நான். என்னடா இது இவங்க ஏதோ பெரிய இது மாதிரி கதை சொல்றப்ப அழுகுறாங்க அப்படின்ட்டு. ஆனா ஆக்சுவலி அது எனக்கு நடந்தது. எவ்ரி டைம் நான் கதை சொன்ன ஒரு இடத்துல வந்து அப்படி மாட்டிக்கும் தொண்டெல்லாம். அதே மாதிரி வேற யாராச்சும் சொல்லி கேட்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு மாதிரி சிக்கிக்கும். ஷூட்ல வந்து என்னன்னா சாரை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கப்ப அதுக்குள்ள போயிட்டுன்னா அதுல இருந்து வெளியே வர்றது எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். இமீடியட்டா ரகுமான் சார் பண்ணா எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இவருக்கு கேரக்டர்ல இருந்து அதுக்குள்ள போறதுக்கு பயங்கர பாதிப்பா இருக்கும். ஸோ அது இருந்தது அப்படி ஃபுல்லா. அதுல இருந்து வெளில வரதுக்கு அது இருக்கும், இம்பாக்ட் இருக்கும்.
இன்ன வரைக்கும் பாதிச்சுட்டு தான் இருக்கு. மேபி இந்த ப்ரமோஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அது முடிஞ்சாலுமே இருக்கும்னு நினைக்கிறேன். மீனும் இது நாங்க படம் பண்ணி எவ்வளவு நாள் ஆனாலும் ஸ்டில் இந்த படத்து மேல ஒண்ணு இருக்கு. ஐ திங்க் ஆஃப்டர் ரிலீஸ் ஆல்சோ என்னோட இந்த கரியர்லயே ஐ வுட் திஸ் பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட். படத்துக்கு ஏதோ உயிர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு ஏதோ சம்திங் பவர் இருக்கு. அதை அனுபவிச்சிருக்காங்க. அதை சீக்கிரமே ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலி சில படங்களை நம்ம பண்ணதுக்கு அப்புறம் அந்த படம் நல்லா வருது இல்லைங்கிறத தாண்டி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம பெஸ்ட் கொடுத்துருக்கோமா, அந்த டீம் எப்படி உழைச்சிருக்கு, வில் திஸ் ஒர்க், அது எல்லாமே நம்மளுக்கு ஃபர்ஸ்டே தெரியும். ப்ரொமோஷன்ஸ்ல பண்ணி பேசி ஆகணுன்றதுக்காக நம்ம சில இடங்கள்ல வந்து நம்ம வி ஹேவ் டு டாக் பிகாஸ் வி ஹேவ் டு ப்ரோமோட் தி ஃபிலிம். கண்டிப்பா இட்ஸ் நாட் a bad film, பட் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பா இருக்குமோன்னு தோணும்ல. பட் இந்த படத்துக்கு எனக்கு வந்து அது தோணவே இல்லை. ஓகே சார், நீங்க வந்து ஒரு முதல் படத்துக்கு வந்து இவ்வளவு சீரியஸான கான்செப்ட் நம்ம சூஸ் பண்றோமோன்னு சொல்லிட்டு கான்சியஸா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல அப்படி ஃபீல் பண்ணதில்லை. மக்களுடைய லைக் வந்து நிறைய பேர் சொன்னாங்களா இந்த மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் படத்துக்கு இவ்வளவு சீரியஸான எடுத்துக்க வேண்டாம்? இல்ல, படம் எடுத்ததுக்கு அப்புறம் நான் எடுக்கிறப்ப எனக்கு பயமே கிடையாது. எழுதுறப்பையும் பயம் இல்லை, எடுக்கிறப்பையும் பயம் இல்லை. நிறைய பேர் பட்ஜெட்டை பத்தி பார்த்து சீன் எழுதுவாங்க. நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். நீ பட்ஜெட்டுக்குள்ள சீன் எழுதுனா நான் அந்த தாட்டுக்கு போயிடுவேன். எனக்கு அந்த சுதந்திரம் கிடைக்காது. ஸோ படம் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் பயமுறுத்துனாங்க. பட் சென்சார்ல நான் அதை கரெக்டா நாங்க ப்ரொசீட் பண்ணதுனால ஒன்றும் ப்ராப்ளம். நீங்க வந்து இவங்க 2 பேரை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? பெஸ்டா நடிப்பாங்க. நீங்க எப்படி உள்ள வந்தீங்க when you heard the story? லைக் கதை தான். ஒரே வார்த்தை, ஒரே விஷயம் தான், கதை தான். இதுல இது மாற்று கருத்தே இல்லை. இதை இருங்க யோசிச்சு சொல்றோம். இவங்களும் சொல்லல, நானும் யோசிச்சு சொல்றேன்னு சொல்ல. இது மாதிரிலாம் கதை கேட்டதுக்கு அப்புறம் இல்ல நம்ம சொல்லுவோம்ல, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவா, அந்த வார்த்தை கூட வராது. இமீடியட்லி want to say yes. ஓகே. அண்ட் விதாத், நீங்க வந்து நிறைய டிஃப்ரெண்டா நிறைய ரோல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கீங்க. காமெடியும் பண்ணிருக்கீங்க, வில்லனாவும் அன்பரிவில பண்ணிருக்கீங்க. அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணும்போது அண்ட் யூ ஆல்சோ ஸ்டேட்டட் தட் முன்னாடி நான் என்னோட கதைகளத்துல டிஃப்ரெண்டா எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். எனக்கு ஒரு ஆக்டரா சாதிக்கணும் அப்படின்றது தான் எனக்கு முக்கியம். ஸோ இந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. நீங்க ஒவ்வொரு படத்தையும் டிஃப்ரெண்டா பண்றீங்க. அந்த 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 ட்ரீட்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதுதான் ஒரு கலைஞனுக்கு வந்து லைஃபே அதுதான். என்னென்னா அது 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 ஓடிக்கிட்டே இருக்கு. யாராவது கொடுக்க மாட்டாங்க, கொடுக்குவா, இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு தேடத்தான் செய்யும். அப்போது எனக்கு இப்படிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் என்னை வச்சு இயக்குநர்கள் தான் சொல்லணும். இப்படி கண்டனோடு வராங்கன்னு. அது இல்லை நான் சவுத்துக்குள்ளே நான் நடிப்பேன்னு நானே சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு இப்படி ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ அதில் வந்து எல்லாமே டக்குன்னு பண்ணிடுவோமா, எனக்கு டக்குன்னு பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு எது வரலைங்கிறாங்களோ அதை செய்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. உதாரணத்துக்கு நான் வந்து இருக்கப்பட்டில் வந்து நான் கேட்ட ரோல் வந்து அவன் கதையை படித்தேன். அவன் வந்து மாமா நான் அதுலேருந்து ரோல் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா நான் உடனே விக்ரம் பிரபு அவருடைய ரோலை தான் சொன்னேன். இல்லை நீ அதெல்லாம் கிடையாது, நீ தான் ரங்கேஷ் தான் அப்படின்னா. ஏன்னா ரங்கேஷ்ங்கிறது என் லைஃப்பில் எல்லாருமே கடந்திருப்போம். எனக்கு அது இல்லை. ஏன்னா அந்த ரோலை நான் பார்த்ததே கிடையாது, அப்படி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே கிடையாது. அப்போ அதை எனக்கு கிரியேட் பண்ண அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஆனால் அவன் வந்து இல்லை இந்த சட்டை தான் அவனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அவன் சரி இயக்குனர் சொல்லும்போது போயிட்டான். அது இன்னைக்கு அவ்வளோ பேர் வாங்கி கொடுத்துருக்கு. ஆனால் இருந்தாலும் எனக்கு அந்த ரோல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது மாதிரி எனக்கு ஒவ்வொரு கதாபாத்திரங்களில் வந்து அன்பறிவில் வந்து வில்லனா அப்படி யாரும் என்னை யோசிச்சிருப்பாங்களும் தெரியாது. அப்படி அந்த கெட்டப்பில் அப்படி இருக்கிறது அதை வந்து டைரக்டர் தான் யோசித்தோம். எனக்கு வந்து வில்லன் அப்படின்னா நான் முதல்ல இவர் ஹீரோ நான் வில்லன் பண்ணுறேன் அப்படின்னா ரைட்டு இல்லைப்பா நான் வில்லன்லாம் பண்ணல அப்படின்னு. வில்லனாக பண்ணணும் அப்படின்னு இல்லை நீ கதை சரி உனக்காக எழுதின கதை கேட்போம் அப்படின்னு போய் கதை கேட்டேன். கதை கேட்டால் வா பிரமாதமாக இருக்குது, நான் உடனே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக நான் சில படங்கள்லாம் கூட விட்டேன், வேண்டாம். ஏன்னா அதுக்கு நான் முடிய ஒரிஜினலாக ஒயிட் பண்ணேன், ப்ளீச் பண்ணி ஒயிட் அடிச்சு. அப்போ அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ், இந்த முடி நிறையா போனது அந்த படத்தினால. ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ரோல், ரொம்ப பிடிச்ச ரோல். இந்த மாதிரி நான் இந்த ஒரு ரோல் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ரோல் நிறைய இருக்கு. நான் கண்ணில் பார்க்குறவங்கலாம் பண்ணணும்னு ஆசை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தர் உணர்வு இருக்கு. நீ ஒருத்தர்கிட்ட போய் 5 நிமிஷம் உட்காந்து பேசி பாருங்க, பல வில்லன்கள் வருவானுங்க, பல ஹீரோ வருவானுங்க, செம்ம ஹியூமர் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் பேசினீங்கன்னா
அப்படியே வேற ஒன்றா இருப்பாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ கதாபாத்திரம், நீ கோடான கோடி கதாபாத்திரங்கள் சுற்றுது. அப்போ அவங்களெல்லாம் பார்க்கணும், நம்ம இவ்வளோலாம் வாய்ப்பு இல்லை. அதில் யூனிக்காக என்னெல்லாம் இயக்குனர்கள் கொடுக்குறாங்களோ அதில் யாரையாவது பொருத்தி பார்த்து உள்ள விஷயம் இறங்க வேண்டியதான். ஆமா ஆமா. அண்ட் உங்க 3 பேருக்கும் ஒரு ஜெனரல் கேள்வி. இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கும்போது நம்மளும் பொலிட்டிக்கலா அவேரா இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த கான்சியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. அண்ட் அதே சமயத்துல பாலிடிக்ஸ் அப்பாற்பட்டது ஈவன் ஆக்டிங்ல கூட நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்றதும் ஒரு ஒரு நிதர்சனமான உண்மையா நான் ஃபீல் பண்றேன். அண்ட் இதையும் தாண்டி நம்ம வந்து வில் ஹேவ் டு வாக் அரவுண்ட் அண்ட் இந்த பாலிடிக்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மள நடத்திக்கணும் அப்படின்றத நீங்க எவ்வளவு கான்சியஸா இருந்தீங்க? இல்லை, பாலிடிக்ஸை பிரித்து நீங்கள் பார்க்கவே முடியாது இல்லைங்க. நீங்கள் தாங்க ஓட்டே போடுறீங்க, பாலிடிக்ஸ்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க, எல்லாருமே இருக்கீங்க. நம்ம தானே ஓட்டு போடுறோம். அப்போ நமக்கு வேணும் தான் நம்ம இவங்க வரணும் தான் நம்ம போடுறோம். நம்மளை பார்த்துப்பாங்க, பத்திரமா பார்த்துப்பாங்க, நமக்கு தேவையை செய்வாங்க அப்படிங்கிறது தானே இருக்குது. அதனால் அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். நம்ம வந்து இல்லை நான் அது இல்லை, நம்ம எப்போ ஓட்டு போடுறதுக்கு தகுதி ஆகிட்டோமோ அப்பயே வந்துருவோம் உள்ளுக்குள்ளே. அப்புறம் நம்மளுடைய அன்றாட நிகழ்வு சந்தோஷமும் மக்களுக்கு அவங்களுக்கு சொல்கிறது தான். அவங்களால சந்தோஷமாகவும் இருக்கிறோம், எங்களுக்கு தேவையானது. இது யாரையும் வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது எதையோ எகென்ஸ்டா இல்லை வந்து அதை வலியுறுத்தியோ அப்படி இல்லை. இது வந்து எது ஆதரிச்சோ இல்லை. எங்களுக்கு நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கோம், எங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது அப்படிங்கிறத எங்கள் வழியில் சொல்கிறோம், அவ்வளோதான். இது வந்து ஒரு சண்டை போட்டு அது பண்ணி இது பண்ணுற விஷயம் இல்லை. நீங்கள் அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த படம் வரும்போது ஒவ்வொரு சீன்ஸும், அது செகண்ட் ஹாஃபில் வர ஒவ்வொரு சீன்ஸும் ஒவ்வொரு நிகழ்வும் வந்து உங்களை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்களை வந்து அந்த இடத்த விட்டு நகல வைக்காது. இது எதுவுமே வந்து யாரையும் காயப்படுத்துறதுக்காகவோ இல்லை நாங்கள் ஒரு வழியை வந்து அறுத்துருச்சு இதை நான் இல்லை பிளேடில் இருக்குல்ல பெரிய கொடப்பாடி எடுத்து வெட்டிட்டான் அப்படிங்கிற லெவலுக்குலாம் இல்லை. உண்மையான விஷயத்தை பேசியிருக்கு. அந்த இடத்துல இருந்து உண்மையை பேசியிருக்கு. ரொம்ப அற்புதமான படம், ரொம்ப முக்கியமான படம். இது அதான் சொல்கிறேன், இது வெறும் தமிழ் சினிமா தமிழர்களுக்கான படம் அப்படிலாம் கிடையாது. இது என்னன்னா மொத்தமாக மனித குலத்துக்கு இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்குமான ஒரு பொருந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஓகே, உங்களோட கருத்து வாணி, பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு ஸ்டாண்ட் ஃபார் வாட் யூ பிலீவ் இன். ரைட். ஆமா, ஸோ அதனால உங்களோட கருத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த ஃபிலிம் மட்டும் இல்லை, நம்மளோட பாலிடிக்ஸ் நம்ம எப்படி இதை வெளில கொண்டு வரோம், நம்மளோட வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது. எவ்ரிபடி எல்லாருக்குமே வாய்ஸ் இருக்கு, எவ்ரிபடி கேன் வாய்ஸ் அவுட் இல்லையா? இப்போ எங்களால முடிஞ்சது we can do this movie. இதுல வந்து லைக் சார் செட் இது ரைட் ராங் இல்ல, ஃபீலிங்ஸ் இருக்கு, வாட் ஹேப்பன்ஸ் டு தி கிட்னு இருக்கு, எங்களுக்கு என்னன்னா there's so many things. இதெல்லாமே படமா ஐ திங்க் எவ்ரி டைரக்டர் லைஃப்ல அட்லீஸ்ட் அவங்க எடுக்கிற படத்துல ஒரு படமாவது ரெஸ்பான்சிபிள் ஒன்று எடுக்கணும். அதே மாதிரி ஆக்டர்ஸ்க்குமே ஐ திங்க் they have equal responsibility to do the films like this. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது உங்களோட ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி ஃபிலிம் எப்படி இருக்கு? ஸ்கிரீன் ப்ளே ட்ரீட்மெண்ட். ஆமா சொல்றேன். ஏன்னா அந்த படத்துல வந்து நம்ம கரெக்டா ஆப்டான மெசேஜும் சொல்லணும், ஆப்டான கருத்துக்களும் சொல்லணும், அதே சமயத்துல நம்ம அந்த பெயினையும் கரெக்டான மீட்டர்ல நம்ம டெலிவரி பண்ணணும். ரொம்ப ஓவர் தி டாப்பா இல்லாம, ரொம்ப மெலோடவுனா இல்லாம, எல்லாமே ஆல் ஓவர் தி பிளேஸ்ல இல்லாம ஒரு கரெக்டான மீட்டர்ல கொண்டு போகணும்ல. சோ அந்த ட்ரீட்மெண்ட் நீங்க பத்தி பேசுங்க. அதுதான் பெரிய கஷ்டம் ஆக்சுவலி, அந்த மீட்டர் பிடிக்கிறது தான். அந்த மீட்டர் பிடிச்சிட்டோம்னா அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் இறங்காது, இப்படிதான் ஏறும். பட் என்னன்னா ஒரு ஒரு கலைஞனுக்கு முழு சுதந்திரம் வேணும், அப்போதான் அவனால அந்த மீட்டர் பிடிக்க முடியும். நீங்க மீட்டர் பிடிச்சாலும் யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா மீட்டர் ஏறும். புரியுது. வாணி, ஐ திங்க் நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் டைமும் நீங்க வந்து ஒரு 2 குழந்தைங்களுக்கு அம்மாவா நினைக்கிறேன். ஆமா, ஐ திங்க் நாட் டு மலேசியா டம்னிஷா and Miral of course again. ஆமா. அண்ட் இந்த மாதிரி நடிச்சிருக்கும் போது lot of people tend to say that நீங்க வந்து இந்த மாதிரி ரோல்ஸ் எடுத்துக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு ஓல்டரா நீங்க ரோல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டைரக்டர்ஸ் it might lead to people sidelining you to do more drama roles அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. சோ அந்த கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு இருந்ததா? இல்ல எனக்கு வேண்டாம். No, because see I'm very confident ஒரு விஷயம். நான் இப்போ அம்மாவா நடிக்கிறதுனால ஒரு படத்துல வந்து யங் கேரக்டர் ஆர் லைக் யூனோ ஐ ஹேவ் டன். இந்த படம் எல்லாருக்குமே தெரியும். போஸ்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட now I'm doing a commercial film. ஸோ அந்த படம் பண்றப்போ யாருமே வந்து இவங்க இந்த படம்
ரெண்டு அம்மாவும் நடிச்சிருக்காங்க, நம்ம இந்த படத்துல இவங்க ஹீரோயினா வேண்டாம் அப்படின்னு தூக்க போறது இல்ல. They're excited to work with me. I'm excited to work with him. So I think இப்போ it's changed. But ageism in the industry still exists a lot. I don't think so now. முன்னாடி எல்லாம் வந்து என்ன சார் 18 வயசு 20 வயசு தான் ஹீரோயினா ஆக முடியும். அதெல்லாம் வந்து நான் எங்க வீட்டுல சொல்லியே கேட்டிருக்கேன். நீ வந்து டெலிவிஷன் வந்துட்ட, அதெல்லாம் வந்து சின்ன வயசா என்டர் ஆனா இல்ல முதல்ல இருந்ததுங்க. இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கையில பாத்தீங்கன்னா அவங்க சரோஜா அவங்க எல்லாம் பண்ணல 40 வயசு 50 வயசு அதுக்கப்புறம் சின்ன பொண்ணாதான் பாக்கணும்னு கல்யாணம் பண்ணதுக்கு சின்ன பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்றப்ப சின்ன பொண்ணாதான் ஹீரோயினா இருக்கணும். இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப அதெல்லாம் கிடையாது. யாரு அந்த ரோலுக்கு என்ன சூட் ஆனா I think now அந்த வகையில சினிமா சேஞ்ச் now. ராவி ஆப்தே, தபு, ரேகா, இப்போ everybody is சிம்ரன் மேம்ல இருந்து ஜோதிகா மேம்ல இருந்து like everybody is getting back to work and they do. இல்ல சார் நான் கேக்குறேன், என்ன ஹீரோவா வந்து என்ன வயசு வேணா இருக்கலாம், ஹீரோயின் கதை நிகழ்த்துவது அதை உங்களால நம்ப வைக்க முடியுமா இல்லையா? இது எல்லாம் நடிப்பு தானே. அதுல எங்க உங்களுக்கு ஏஜ் வருது? ஒண்ணுமே கிடையாது. இந்த கதையை இவங்க உடல் மொழியில உங்களால சொல்ல முடியுமா? அவ்வளவுதான். இவங்க வந்து இதே இது வந்து 10th படிக்கிற மாதிரி பொண்ணா பண்ண முடியுமா? பண்ணா கரெக்ட் தான். பண்ண நம்ப வைக்க முடியுதா இல்லையாங்கிறது தான். அதுதான் இதுல வந்து என்ன வயசு அதெல்லாம் இல்லையா, நிகழ்த்தி காட்டுறது தானே. அதுல வந்து பிரியங்கா சோப்ரா நினைக்கிறேன் நயன் சொல்லிட்டு ஒரு வேற வேற கேரக்டர்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு ஏஜ் கேரக்டர் எல்லாம் பண்ணிருப்பாங்க. I think இப்போ அது மாறி இருக்குன்னு நம்புறேன். இந்த ஏஜ் ஃபேக்டர் இப்போ மாறி இருக்குன்னு நான் நம்புறேன். I think slowly change ஆயிட்டு இருக்கு. and also ஆடியன்ஸுமே ரொம்ப வரவேற்கிறாங்க. அந்த மாதிரி சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் ரோல் கொடுக்குற அந்த ஆக்டர்ஸ் யாரா இருந்தாலுமே they just appreciate them. இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளவு தூரம் நம்ம அப்டேட்டடா இருக்கோம், எவ்வளவு தூரம் நம்ம ரெலவெண்டா இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எப்படி ரெலவெண்டா அப்டேட்டடா இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஃபிட் இன் ஆகுறீங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நான் அப்டேட்டா இருக்கிறதுனால தான் படம் வருது. இல்லைன்னா என் சிந்தனை சரியில்லைன்னா என்னோட படங்கள் நல்லா இருக்குன்னு நீங்களும் சொல்ல மாட்டீங்க. நான் அதை சூஸ் பண்றேன்ல. அப்டேட் இதுக்காக நான் தனி உலகத்துல வாழலை, இந்த உலகத்துல தான் வாழ்றேன். இன்னொன்னு என்னை சுற்றி இருக்கிறவங்களோட அது இந்த வயது வித்தியாசம் பார்க்காம நான் சொல்றேன் உங்களுக்கு, வயது வித்தியாசம் பார்க்காம நான் குழந்தைங்களோடையும் விளையாடுறேன், யங்ஸ்டர் பசங்களோடையும் போய் விளையாடுறேன். நீ போய் என் ஏரியா போகணும்னு வச்சுக்கோங்க, பம்பரம் எடுத்து குத்துவேன், அவங்களோட கோலிக்கா விளையாடுவேன், கிரிக்கெட் விளையாடுவேன்னா அவங்க வந்து ஒரு கட்டத்தில் டேன்றுவானுங்க என்ன. அது இதுலேருந்து ஐயோ அண்ணா சாரி நான் அங்கிள் கூப்பிடாதீங்களேன்றுவேன். அங்கிள் அது ஒரு மாதிரியா இருக்குடா, வாங்கடா போவோம்னு ஜாலியாக அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னப்பா அவங்கள்ட்ட அவங்க பேசுறது, அவங்களோட சிந்தனை எல்லாமே நமக்குள்ள வருது இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களே வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கணும்னு ஒவ்வொரு வருஷமும் இல்லை, இது வாலண்டரியா தான் நம்ம பண்ண முடியும், பிடிச்சி இழுத்துக்க முடியும். ஏன்னா அவங்க சிந்தனை வேற லெவல்ல இருக்கு. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அவ்வளோ அழகா யோசிக்கிறாங்க, அவ்வளோ அழகா பேச. நீங்க போய் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு கற்றுக் கொடுக்க முடியாதுங்க. யங்ஸ்டர்ஸ்லேருந்து நீங்க கற்றுக்கலாம். நீங்க யங்ஸ்டர்ஸ் தான், உங்கள்ட்ட நாங்கள் கற்றுக்கலாம். ஐயோ நீங்க உங்கள்ட்ட நாங்கள் கற்றுக்கலாம், எங்கள்கிட்ட நீங்க கற்றுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு சிந்தனைகள் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம், அவ்வளவு சிந்தனைகள், அவ்வளோ மோட்டிவா. நான் அதான் சொல்றேன், நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், முதல்ல நான் படிச்சிருக்க டயத்தில் என்னன்னா, அந்த பெட்டிக்கடையில் பசங்க இருந்தாங்க, காலி பசங்க என்ன இப்போ சுற்றிட்டு இருக்கானுங்க, அங்கே என்ன பெட்டிக்கடையில் வேலை இப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்பா அம்மாக்கள் திட்டிருக்காங்க, எல்லாம் பேரும் பசங்களாம் அங்கே நின்றுட்டு சைட் அடிக்கிறது, சுற்றுறது, தம் அடிச்சுட்டு போகிறது. இப்போ நான் இந்த சென்னையில் மழை வெள்ளம் வந்த போது எங்கள் ஏரியா கிட்ட பசங்க 4 பசங்க நிற்பானுங்க, அந்த பெட்டிக்கடையிலேருந்து தம் அடிச்சு பார்த்துட்டு தான் இருப்பானுங்க. ஆனால் எனக்கு ஒரு பெரிய மாறுதல் என்னன்னா, போகணுன்னு எனக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து நிப்பாட்டி, ஏப்பா இங்கே இப்படிலாம் இப்படிலாம் நின்று ரோட்டில் தம் அடிக்கிறீங்க அப்படின்னு. ஓ நான் என்ன கடையில் நிற்கிறேன், உனக்கு என்ன அப்படிலாம் பேசினதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணுங்க போகிறது சின்ன சந்தா இருக்கும். ஆனால் அந்த மழை வெள்ளம் வந்த போது எந்த பசங்க திட்டினானுங்களோ அவனுக்கு தான் தண்ணிக்குள்ளே நின்று புண்ணாகி எல்லா டிராஃபிக்கை கிளியர் பண்ணி எல்லாம் பண்ணானுங்க. சோசியல் அவனோட தாட் இருக்கு பாருங்க, அவனுக்கு தான் சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு போனாங்க. இந்த சொல்லிட்டு போன பெரியவர் செய்யலை, இவங்க தான் செஞ்சானுங்க. அதாவது அதுல வந்து இப்ப இருக்கிற பசங்களுக்கு சந்தோஷமா எப்படி இருக்கணும், ஜாலியா இருக்கணுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிற தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, உதவி அப்படின்னா படப்படப்படன்னு செல்போன்ல வருது, இங்க அது தேவையா, இங்க இது தேவையா, அது தேவையா. இவங்களோட சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பேலன்ஸாவே இருக்கு. எத்தனை பேர் பணத்தெல்லாம் விட்டு நீங்க நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க,
பணம் முக்கியம் இல்லை, வாழ்க்கையில் வாழ்றது முக்கியம், அதை செய்யணும் ரொம்ப பயங்கரமா தாட்ஸ். அதனால யங்ஸ்டர்ஸ் வந்து சூப்பர். பப்ளிக் எல்லாமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இருக்க வேண்டியவங்களுக்கு இல்ல, அதுதான் பிரச்சனை. அது என்னமோ உண்மைதான். இப்போ அப்டேட்டட்ன்ற போது ஞாபகம் வருது, நீங்க ஓடிடி ஸ்கிரிப்ட்ஸ் நீங்க ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோன்னு தோணுது எனக்கு. ஓடிடி ஸ்பேஸ் இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே. ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஒரு ஸ்கிரிப்டோட உள்ள வரேன். சரியான டீமோட வரோம், நடக்கும். ஆக்டிங் தவிர்த்து எனக்கு டைரக்ஷனும் பண்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல வேற ஒரு இதுவும் வேற ஒரு பரிமாணத்திலயும் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எப்படியா இருந்தாலும் சினிமாக்குள்ளதான் இருப்பேன். ஒரு கட்டத்துல வந்து போதும் போதும் நீ நடிச்சது வீட்டுக்கு போ அப்படின்னு நான் நினைச்சுங்க. அப்போ வேற என்ன அதுல பண்ணலாம். ஆமா, எழுதுறேன், இப்பயும் எழுதுறேன். ஒரு வேளை பண்ணலாம், ஒரு வேளை ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இல்லை அப்படின்னு டக்குன்னு ரொம்ப பிடிச்சிருக்குவான அசன் டைரக்டரா போகலான்னு இருக்கலாம். என்ன வேணா வாட் எவர் இஸ், ஏதோ சினிமாக்குள்ள ஒன்று பண்ணுவேன். அதனால இப்போதைக்கு நடிப்பு தான் எனக்கு தான், அதான் இருக்கு. அப்புறம் என்ன, அது இல்லாத பட்சத்தில் அடுத்த கேள்வி என்ன நடக்குமோ தெரியாது. இப்போ இருந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன். ப்ரொடக்ஷன் வேணா நடக்கும். இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஒன்று பண்றேன், அது ஓகே பண்ணலாம். அது ஓகே. ஏன்னா அது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி குற்றமே இதன்னு ஒரு படம் பண்ணோம், குரங்கு பொம்மை 2 பேர் சேர்ந்து பண்ணோம். அது மாதிரி இது வந்து அது நடக்கலாம். ஆனா மித்த நீ டைரக்ஷன் எழுதுறது என்ன, எழுதுறது சும்மா எழுதுவேன், கை சும்மா இருக்கேன்னு எழுதுறது தான். ஆனா அதை கொண்டு ஸ்கிரிப்ட்லயும் சேர்க்கணும் அப்படின்றது ஐ மீன் இல்ல, அது படமாக்கப்படணும் இல்ல, அது வந்து அது சினிமாவா இருக்குமான்னு தெரியல. தலைவர்கிட்ட கொடுத்து படிச்சு பார்த்தா தான் நீ ஏப்பா நீ எழுதுறதெல்லாம் சினிமா ஆகிட முடியுமா அப்படின்னு அவருக்கு. நான் எழுதுறேன், எனக்கு நான் டிராவல் பண்றேன், சந்திக்கிறேன், நிறைய சம்பவங்களை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். அது அந்த பெயின் இருக்கு, அது எனக்கு கற்பனையா மாறுது, ஒன்று எழுத வைக்குது, எழுதுறேன். சரி, சும்மா எழுதுறது நல்லது தானே. எப்போ மொபைல் வந்துச்சா நம்பரை மறந்துட்டோம் சேவ் பண்ணுறது, அவங்க என்ன நம்பர்னு தெரியாமல் போச்சு. அப்புறம் லொக்கேஷன், வீடு அதெல்லாம் வேணாம், வீடு இங்கே தான் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், இவர் வீடு இங்கே இருக்குன்னா போய் 3வது ரைட் போய் 2வது லெஃப்ட் திரும்பி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு கோவில் வேணும் அது அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை, லொக்கேஷன் பண்ணாச்சு நான் பேசிட்டான் அதான் நான் அதுவே கொண்டு போய் விட்டுருது. அதான் போய் ஆத்துக்குள்ள என்ன இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம விஞ்ஞானத்தை நம்பிடுறோம், நம்ம மூளையை விட்டுறோம். அப்போ அட்லீஸ்ட் இப்போ ஒன்று எழுதுறோம்ல, அது ஒரு மூளைக்கு எக்ஸசைஸா எக்ஸசைஸா என்ன வேணா எடுத்துக்கலாம். ரைட்டு, ஒரு வேளை டைம் நிறைய இருக்கு போல இருக்கு. இப்போ நீங்க 2 பேரும் are you listening to other language scripts? ஏன்னா ஐ திங்க் நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் தெலுங்கு பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பண்ணலன்னு நினைக்கிறேன், ரொம்ப வருஷம் ஆச்சு. அங்கதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ரிலீஸ். சோ அங்க இந்த ஸ்கிரிப்ட்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? கேட்டேன், 2-3 ஸ்கிரிப்ட் கேட்டேன். I was not really satisfied with that, so maybe later. Okay, but I'm listening to scripts. Yes. Okay, right. நீங்க சார்? ஒரு மலையாளம் ஒரு சூப்பர் டைரக்டரோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே, அதுதான் இப்போதைக்கு அது அனௌன்ஸ்மெண்ட் வரும். மலையாளம் பண்றேன். தெலுங்கு எனக்கு 2-3 படம் நல்ல படம் வந்தது. ஆனா ஒரு நல்ல படம் வந்தது, நீ கிளம்பி வாங்க நாளை மறுநாள் ஷூட் அப்படின்ட்டாங்க. நாளை மறுநாள் ஷூட்டு என்ன அப்படின்னா, என்னங்க வேற யாராவது பண்ண இல்லை நீங்க தான். அப்போ என்ன கூப்பிடுறேன், இல்லை அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து உடனே டேட்டு, அது அவர் எப்போ வேணா கூப்பிடுவாராம். அப்போ கூப்பிட்டதுல நான் உங்களை அப்ரோச் பண்ணலான் இருந்தோம், டக்குன்னு டேட்டு கொடுத்துட்டாரு. அவனா எனக்கு ஐயோ, ஏன்னா தெரியாத லாங்குவேஜ் ஆக்சுவலி, என்னன்னா தெலுங்கு தெரியாது. அப்போ எனக்கு நான் அப்படி போகணுன்னா எனக்கு, ஆனால் நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல பெரிய படம், சின்ன படம் ரொம்ப பெரிய படம், அதனால பண்ணல. தெலுங்கு வருது, 2-3 ப்ராஜெக்ட் வருது, நிறைய வந்திருக்கு. அந்த மீட்ல நான் இல்லைன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு அப்படி அமைகிற மாதிரி ஒரு படம் பண்ண ஆசை எனக்கு. ஆக்சுவலி தெலுங்கு எனக்கு லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ்ல பண்ணணும்னு ஆசை, குறிப்பா தெலுங்குல பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஆசை. பாப்பா நல்ல படம் வரணும்ல, லாங்குவேஜ் கத்துக்கிற நல்ல படம் இல்லை எனக்கு. ஆக்சுவலி லாங்குவேஜ் கத்துக்கிறது இல்லை, நடிகனுக்கு இருக்கணும் மொழி, அது எங்க வேணாலும் போய்க்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. டக்குன்னு இங்க எனக்கு என்னுடைய மொழியில விட்டுட்டீங்கன்னா எப்போ கூப்பிட்டாலும் உடனே விடலாம். தெரியாத மொழிங்கும்போது அதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது. அந்த டைம் பீரியட் எனக்கு வந்து அமைந்த பிரச்சனை, டைம் பீரியட் அமையல. அப்புறம் வந்து எனக்கு
ஆக்சுவலாக நான் தெலுங்குல என்னன்னு கேட்டீங்கன்னா சோலோவாக பண்ண மாட்டேன்னு மட்டும் முடிவில் இருந்தேன். ஓகே. நான் வந்து யாரையா சார்ந்து போகணுங்கிறது மட்டும் இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு தெரியாத மொழி, தெரியாத ஒரு இடத்துல போகும்போது யாரையாவது சார்ந்து உள்ளே இருந்தால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால எனக்கு ஆக்சுவலாக 2-3 ப்ராஜெக்ட்டுமே தனி ஹீரோவாக வந்தது. எனக்கு ஹீரோவாக நான் ஒரு வில்லனை கொடுங்க, இல்லை 2 ஹீரோவில் ஒருத்தனை கொடுங்க, இல்லை ஒரு கேரக்டர் கொடுங்க, முக்கியமான கேரக்டர் கொடுங்க. அப்படிதான் நான் எதிர்பார்க்குறேன். மலையாளமும் கூட சிங்கிளாக கிடையாது, டபுளாக போகிறோம். நான் அப்படிதான் போகணும்னு எனக்கு. ஆஞ்சநேயருக்கு அவர் பழம் தெரியாத மாதிரி உங்களுக்கு அவரு அதுலதான் தூக்கி சாப்பிடுவாரு. சும்மா சொல்ல, இதுதான் உண்மை. எனக்கு தனியா போக பயம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. லாங்குவேஜ்ங்கிறது ஒண்ணு, அந்த இடமே எனக்கு புதுசு, அந்த ஊரே புதுசு இல்லை. அப்ப அந்த புதிய ஊர்ல போய் என்ன, ஏன்னா அந்த இருக்கப்பற்று வந்து தெலுங்குல அங்க பேசி அந்த 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 அங்க பயங்கரம் இறங்கினா எனக்கு இங்க கூட அங்க சார் பாவம் உந்தி சார் பயங்கரமா இந்த இருக்கப்பற்ற பத்தி. நான் ஹைதராபாத் போறேன், எல்லாரும் இருக்கப்பற்ற பத்தி, ஏப்பா என்ன பாவம்னா சார் என்ன ஒண்ணு கேளுங்க, அவர் என்ன பேசியிருக்காருன்னு. யாரோ ஒருத்தர் டப்பிங் பண்ணியிருக்காரு, டப்பிங் பண்ண கேட்டு என்ன அப்பா அப்பா அப்படின்னு வரேன் சீக்கிரம் வரேன். சார் இப்போ நீங்க வந்து ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டீங்க, ப்ரொடியூசரும் ஓகே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வந்த சேலஞ்சஸ் எல்லாம் என்னவா இருந்தது? அந்த சேலஞ்சஸ் நீங்க எப்படி வெளில வந்தீங்கன்றது தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கு. வெளியே வரல சேலஞ்சா தான் இருந்தது, அது இருக்கும். அது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் எல்லாரும் ஃபேஸ் பண்றதுதான். ஏதாவது குறிப்பிட்ட சேலஞ்சு இது ரொம்ப இக்கட்டானது நான் எப்படியாவது வெளில வந்தேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு, அது பெரிய புக்கே போடலாம். இப்போ இந்த படத்தை பத்தி இந்த மாதிரி சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா என்னோட படம் இப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மக்கள்லாம் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்காங்க. படத்துல வர டயலாக்கு இது எல்லாமே அவங்க எல்லாமே புரியுது அவங்களுக்கு. இது ஒரு அரசியல் பேசுற படம் அப்படிலாம் தாண்டி இது மக்களை அவங்களோட வாழ்வியலை சொல்ற படம். டெய்லி சந்திக்கிற பிரச்சனை. ஒரு 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 மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 50 years to 45 years ஒன்லி ஃபார் எஜுகேஷன் அவனோட லைஃப் போகுது. எப்படின்னா அவனுக்கு ஒரு 20 வருஷம், அவன் குழந்தைங்களுக்கு ஒரு 25 வருஷம். ஸோ 45 years மினிமமாக வாழ்க்கையில் வந்து போயிடுது. இது எவ்வளோ பணம், எவ்வளோ மன உளைச்சல், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது எப்படி கமர்ஷியலைஸ் ஆகப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே இப்போ என்ன நிலைமையில இருக்குங்கிறத பேசியிருக்கோம் போகிறோம். இதுக்கு விடிவு அதெல்லாம் அது நம்ம கையில் இல்லை, நம்ம என் வழியை சொல்கிறோம், அவ்வளோதான். கடைசியா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ உங்க 3 பேருக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ரெசோனேட் ஆயிருக்கு, மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியா இருந்திருக்கு. அது என்ன விஷயமா இருந்தது? ஏன்னா நீங்க வந்து பிரஸ் மீட்ல அவ்வளோ இன்டென்ஸா பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு இது நீங்க சொன்னீங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஸ்கிரிப்ட் எடுக்கன்னு சொல்லிட்டு. You got slightly emotional on stage and somehow this script resonated with all 3 of you and அது என்னவா இருந்தது? அண்ட் இந்த படத்துல இருந்து என்னோட பிகெஸ்ட் டேக்அவேஸ் இதுவா தான் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? I think the entire story, the script itself is that good. Social response அது எல்லாத்துக்கும் கண்டிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, எனக்கு என்னோட உணர்வு வந்து உங்க உணர்வு தான், அவர் உணர்வு தான், அவங்க உணர்வு. எல்லாருமே எனக்கு என்ன தோணுச்சோ, நான் நடிச்சுட்டேன், நான் சொல்லிட்டேன், நீங்க பார்த்துருங்க, நீங்களும் அதான் சொல்லுவீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இது நம்ம படம், அதான் சொல்றேன், திருப்பி சொல்ற விஷயம், இது நம்ம படம். இதுல இருக்கிற அத்தனை பேருமே நம்ம இதுல பங்கு பெற்றிருக்கோம், இருக்கிற அத்தனை பேரும் பங்கு பெற்றிருக்கோம். நம்ம படம். எனக்கு என்ன உணர்வு இருந்ததோ நீங்க படம் பார்த்தோம்னா அதே வேகத்துல நீங்க பேசுறீங்க. வெரி ஹாப்பி. த ட்ரெய்லர் ஜென்ரலா யாராவது பார்த்தாங்கன்னா ட்ரெய்லர்ல நல்லா இருந்துங்க, நீங்க அழகா இருந்தீங்க, படம் சூப்பரா இருக்கு, ட்ரெய்லர் நல்லா இருக்கு, அவ்வளவு சொல்லுவாங்க. பட் இந்த ஒரு படத்துக்கு மட்டும் தான் குறிப்பிட்ட இந்த ஒரு டயலாக்ஸ், இந்த ஷாட்டுக்கு அப்புறம் இந்த ஷாட்ல சார் கண்ணில் தண்ணி, இந்த ஒரு பர்டிகுலர் டயலாக் அந்த லாஸ்ட்ல வருது சார். ஸோ அது எல்லாமே பயங்கரமா பீப்புள் ரிலேட்டட். ஸோ ஓகே, It's very important இல்லையா ட்ரெய்லர்லயே இருக்குது. And it's also very close to Tamil people also in the subject matter. Yeah.
ஸோ படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். என் கூட பேசினதுக்கு இவ்வளவு நேரம் ரொம்ப 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 நன்றி. Thank you ஆல் தி so பெஸ்ட் much. ஃபார் யுவர் ஃபியூச்சர் endeavors ஆல்சோ. Thank you Thank you so much. தேங்க்யூ நாராயண்.